வணக்கம் சார். அ நம்ம நெட்சர்ப் கம்பெனிலேருந்து இங்க வந்திருக்கோம். ஆமாங்க நம்ம சார். உங்களுக்கு பயோஃபிட் ப்ராடக்ட் குடுத்துருக்கோம். ஓகேங்க சார். அ ஆமாங்க. நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. எப்படி யூஸ் பண்ணீங்க? ம். உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது? ஓகேங்க அத சார். பத்தி சொல்லுங்க. என் பேர் முத்தமிழ் அழகனுங்க. நாயக்கன்பட்டி ஏரியால நம்ம பண்ணை அமைஞ்சிருக்குது. இப்ப என்னன்னா, இப்ப நம்ம பண்ணையில வந்து ஒரு பிரச்சனைன்னு என்னான்னு கேட்டா, ஃபீட் மோஷன்ங்கிற ஒரு பிரச்சனை நெறையா இருந்துச்சு. ஃபீட் மோஷனு, ரத்த கழிச்சலு இந்த மாரி பிரச்சனைகள் வந்து அதிகமா இருந்துச்சுங்க. சார் வந்து நெட்சர்ப்ல வந்து இருக்கிறாருங்க. அவரு வந்து என்கிட்ட இந்த ப்ராடக்ட்ல வந்து எங்ககிட்ட இருக்கிற மருந்த நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி மருந்து குடுத்தாருங்க. இப்ப அந்த மருந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம், என்னென்ன பிரச்சனைலாம் கம்ப்ளீட்டா இதானுச்சுங்கிற விஷயத்த நான் இப்ப சொல்லப் போறேங்க. ஓகேங்களா சார்? சொல்லுங்க. ஓகே சார். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட பண்ணையோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுன்ல தான் போயிட்டு இருந்ததுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எஃப்சிஆர் எல்லா பண்ணையோட ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் 10 பாயிண்ட் அளவுக்கு கூட போலங்க. 8 பாயிண்ட் அளவுக்கு எனக்கு டவுன் ஆயிருக்குது. ஆ எப்படின்னா, இப்ப எல்லாருமே 5.5ல குடுக்குறாங்கன்னா, எனது 6.5ல போகுங்க. 6.5, 6.4 இந்த மாரி எஃப்சிஆர்ல வந்து குடுத்துட்டு வந்தோம். ஆ ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்து அதிகம் வந்து எந்த ஒரு அ அதாவது சோளம் போடுவாங்க. ஒரு சில பண்ணைக்காரங்க வந்து சோளம் போடுவாங்க. ஆ புண்ணாக்கு போடுவாங்க. இப்படிலாம் வெயிட் ஏத்துறதுக்கு அவங்க என்னென்னமோ போட்டு அவங்க கொண்டு வருவாங்க. ஆனா, நான் எதுவுமே போடவும் மாட்டேங்க. அந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் எதுவுமே போடவும் மாட்டேன். அ அந்த வகையில சார் வந்து நெட்சர்ஃப்ல இருந்து இந்த மாரி ப்ராடக்ட்ல வந்து இப்ப நம்மகிட்ட 3 மருந்து இருக்குதுங்க. இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி கம்ப்ளைண்ட்லாம் அரெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து சொன்னாப்லைங்க. நான் மொத நெட் சர்ஃப்ல வந்து இப்ப தான் உள்ள நுழைஞ்சு இந்த மாரி என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி, சரி குடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த தடவ ட்ரை பண்ணோம். அப்ப ட்ரை பண்ணும்போது என்னன்னா, ஸ்டார்ட்டிங் வந்து நான் ட்ரை பண்றதுக்கு வந்து 17வது நாள்லேருந்து ட்ரை பண்ணேங்க. ஸ்டார்ட்டிங்லேருந்து ட்ரை பண்ண முடியல. ஏன்னு கேட்டா, அப்ப என்கிட்ட பட்ஜெட் ப்ராப்ளம். அதனால செய்ய முடியல. 17வது நாள் வந்து சார்கிட்ட கேட்டேன். ப்ராடக்ட் வந்து உடனே அன்னைக்கு ஈவினிங்கே அனுப்பிச்சு விட்டாப்ல. அனுப்பிச்சு விட்ட உடனே அன்னைக்கு நைட்டு தாங்க எப்பயுமே நமக்கு 22 ஏஜ்ல தான் அந்த ஃபீட் மோஷனு இந்த மாரி பிரச்சனை எல்லாமே வருங்க. ஃபீட் மோஷனு, ரத்த கழிச்சலு இந்த மாரி பிரச்சனைலாம் வரும். ஆ இப்ப என்னன்னா 22 ஏஜ்ல வருதுன்னா, அப்ப நம்ம வந்து ஒரு 18 ஏஜ்ல நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படின்ட்டு தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி 18வது ஏஜ்ல நைட்ல இருந்து ஆரம்பிச்சேங்க. 3 நாளைக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகும்னா, பெட்வீட்டும், நோ ஸ்ட்ரெஸ்ஸும் குடுத்தாங்க. ஆ அவர் ஃபர்ஸ்ட் 2 மருந்து மட்டும் தான் என்ட்ட குடுத்துருந்தாருங்க. அந்த 2 மருந்தையும் வந்து அளவுப்படி குடுக்குறதுக்கு அவர் ஒரு பேப்பரு பேப்பர்ல எழுதி குடுத்துருந்தாப்புல. இந்த அளவுல இத்தன லிட்டர் தண்ணீல இவ்வளோ குடுக்கணும். அப்படின்னு சொல்லி அவர் எழுதி குடுத்துருந்தாப்புல. அதுபடி யூஸ் பண்ணுனேன். யூஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, கோழி வந்து என்னதுல வந்து கோலி கம்ப்ளைண்ட் வந்து முன்னாடி இருந்துச்சு. அந்த 17 ஏஜுக்கு முன்னாடியே கோலி கம்ப்ளைண்ட் வந்து 1, 2 எல்லாம் வர ஆரம்பிச்சுருச்சுங்க. ஆ அந்த 18 ஏஜ்லலாம் கொஞ்சம் சிவியராவே ஆயிடுச்சு. ஆ கிட்டத்தட்ட ஒரு 35, 40 கோழி பக்கமா தனியா நாங்க பொறுக்கி போட்டே வச்சுட்டோம். இந்த பேட்ச்ல. பொறுக்கி போட்டு வச்ச உடனே, சரி இந்த மருந்தும் குடுக்கலாம். எதுல ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம். நார்மல் மருந்துலயும் பார்க்கலாம். இதுலயும் குடுக்கலாம்ன்னு சொல்லி ரெடி பண்றதுக்கு 2 பிட்டா அந்த கோழியும் பிரிச்சுட்டோம். நார்மல் கோழிக்கு இந்த மருந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். இப்ப என்னன்னா, இப்ப 3 நாள் ஆயிடுச்சுங்க. 21 நாள் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த நார்மல் கோழி எதுவுமே கோலிய வராம அப்படியே கண்ட்ரோல் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 22வது 21 ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அரஸ்ட் வந்து ஈக்வலி வந்து கண்ட்ரோல் ஆகுது. கோழி வந்து கண்ட்ரோல் பரவால்ல. ஆகுதுங்க. ஓகே. இந்த அரெஸ்ட் ஆகுதுங்க. ஓகே. எதுவுமே பரவாம அப்படியே நிக்குதுங்க. அந்த 3 நாளையில அந்த அதுல கோழின்னு நான் பொறுக்கி போட்ட பிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பிட்டா பிரிச்சு போட்டிருந்தேங்க. சரி. 2 பிட்டா பிரிச்சு போட்டதுல என்ன ஆச்சு, ஒரு பிட்ல வந்து நார்மலா சானிடைசர் மட்டும் அளவு அதிகமா வைக்க சொல்லி எங்க சூப்பர்வைசர் சொல்லியிருந்தாப்ல. ஓ சானிடைசர் மட்டும் வச்சுட்டு வந்தேன். நம்ம ப்ராடக்ட் இது வந்து தனியா அதுவும் போட்டு வச்சுட்டு இருந்தேங்க. அப்ப வைக்கும்போது என்ன ஆச்சு, இந்த நார்மல் சானிடைசர் வச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா, க்யூர் ஆவறதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. ம்ஹ்ம். க்யூர் ஆவலன்னே சொல்ல மாட்டேன். க்யூர் ஆவறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது வந்து டக்குன்னு க்யூர் ஆயிடுச்சுங்க. 4 நாள்ல க்யூர் ஆயிடுச்சு. அதாவது பயோஃபிட் குடுத்தது வந்து பயோஃபிட் குடுக்கும்போதுங்க. இம்மீடியட்டா அரஸ்ட் ஆயிடுச்சு. ஆமாங்க. அரெஸ்ட் ஓகே. ஆவுது. அரெஸ்ட் ஆன உடனே மறுபடியும் டக்குன்னு அந்த கோழி எல்லாத்தையும் திருப்பி உள்ள போட்டாச்சு. அது ஓகே. சொல்லப்போனா அடிச்சு வெளிய போடுற கோழிங்க. ஓஹோ! அவரு சூப்பர்வைசர் வந்து நீங்க இத குடுங்க அப்படின்னு சொல்லி டோசேஜ் அதிகமா குடுங்கன்னு சொல்லி சிக் ட்ரிங்கர்ல நாங்க வச்சோம். ம். இந்த மருந்தையும் வச்சேன் நானு.
அந்த மருந்து வந்து தனி பெட்லயும், இந்த மருந்து தனி பெட்லயும் வச்சுட்டேங்க. சரி. நார்மலா இருக்கிற எல்லா கோழிக்குமே நம்ம பயோஃபிட்ல குடுத்த நெட்செப்ல குடுத்த எல்லா நீங்க குடுத்த 2 மருந்தையும் நான் குடுத்துட்டு வந்தேன். ஓகே. அப்ப 22 ஏஜ்ல இருந்து ஆ இன்னொரு மருந்து குடுத்தாருங்க. டிசி டிசிஸ்ன்னு ஒரு மருந்து குடுத்தாப்லிங்க. டைஜிஸ்ட். டைஜிஸ்ட்ங்க. ம். சாரி. டைஜிஸ்ட்ங்கிற ஒரு மருந்து குடுத்தாப்ல. அந்த மருந்தும் எக்ஸ்ட்ரா இதோட மிக்ஸ் பண்ணி குடுங்க. இந்த அளவுல குடுங்கன்னு சொல்லி அவரு குடுத்த அளவுலயே சொன்ன அளவுலயே நான் குடுத்தேங்க. ஓகே. இப்ப குடுக்கும்போது என்ன ஆயி போச்சு, ஃபீட் மோஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுச்சுங்க. அந்த 24 ஏஜ்ல ஃபீட் மோஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஓகே. இது நான் குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 22 ஏஜ்லங்க. ஓகே. குடுக்க ஆரம்பிச்சோம். அது என்ன ஆகுதுன்னா, எப்பயுமே சிவியர் ஆகுங்க. அந்த ஃபீட் மோஷன் வந்து சிவியர் ஆகும். சிவியரா. ம். எப்பயுமே 22லருந்து 26, 27லலாம் சிவியராவே போயிருங்க. இந்த தடவ என்ன ஆயி போச்சு அப்டின்னா, அந்த மருந்து குடுத்த உடனே ஃபீட் மோஷன் ஆக ஆரம்பிச்சது வந்து சிவியர் ஆவாம அப்படியே கண்ட்ரோல் ஆயி நிக்குதுங்க. ம்ஹ்ம். அப்புறம் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபுல்லா கியூர் ஆவறதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு எனக்கு. ம்ஹ்ம். 27 26 முடிஞ்சு 27ல தான் கியூர் ஆகுதுங்க. இந்த ஓகே. 27ல வந்து கியூர் ஆகும்போது, இந்த மருந்து மட்டுமே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1 நாள் டூ 1 நாள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. ஓகே. ஆ ஏன்னா தொடர்ந்து யூஸ் பண்ணல நம்ம. அந்த தொடர்ந்து யூஸ் பண்ண வேணாம்னு நீங்க சொன்னதுனால யூஸ் பண்ணல. ஆமா. ஒரு நாள் இதுவும், ஒரு நாள் நார்மல் கம்பெனில குடுக்குற மருந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஆனா இந்த பேட்ச்ல நான் இப்படிதான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஓகே. நாள் டூ ஒரு நாள் நீங்க சொன்ன மாரி யூஸ் பண்ணேன். ஓகே. ஃபீட் மோஷன் கண்ட்ரோல் ஆச்சுங்க. கண்ட்ரோல் ஆன உடனே அ ஈ கோலி கம்ப்ளைண்ட்டும் கண்ட்ரோல் ஆகுதுங்க. ம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஈ கோலி கம்ப்ளைண்ட் வரும்போது வெயிட் லாஸ் ஆகுங்க. ம்ஹ்ம். எப்பயுமே நம்ம பண்ணையில ஈ கோலில வரும்போது என்ன ஆகும்னா, அந்த அந்த டைம்ல வந்து ரிசல்ட்டே அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாதுங்க. ஓகே. என்ன ஆச்சு, அப்படியே ஒரு சூப்பர்வைசர் சொல்லிட்டே வராருங்க. ஈ கோலி வந்துருச்சுங்க. இப்ப 17வது நாள் வர வெயிட் வந்து ஆ 13வது நாள் வர வேண்டிய வெயிட் 17வது நாள் வந்திருக்குது. அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. சொன்னோனே தான் அந்த இதுல தான் சரி இந்த டைம்ல நம்ம இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, 22வது நாள் வெயிட் போடும்போது இத யூஸ் பண்ணிட்டு 22வது நாள் வெயிட் போடும்போது 100 கிராம் ஷார்டேஜ் இருந்தது. 75 கிராம் ஷார்டேஜா வந்துச்சுங்க. ம். 26வது நாள் வெயிட் 26, 28ல வந்து வெயிட் போட்டு பார்த்தாருங்க. மறுபடியும். ம். மறுபடியும் வெயிட் போட்டு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த 25 கிராம் ஷார்டேஜ் வந்துச்சு. நார்மல் 50 கிராம் வந்து வெயிட் ஷார்டேஜ் வந்து ஷார்டேஜ் வந்து கம்மியாயிடுச்சு. கம்மியாயிட்டே வருதுங்க. ஓகே. ஈக்குவல் ஆவறதுக்கு கம்மியாயிட்டே வருது இந்த மருந்து யூஸ் பண்ண. 30 ஏஜ்ல வந்து எனக்கு ஈக்குவல் ஆகிக்கிச்சுங்க. அவங்க ஃப கே அவங்க ஃபீடு தின்னதுக்கான வெயிட் வந்து 30வது ஏஜ்ல தான் எனக்கு ஈக்குவல் ஆகுது. கிளியரா. கிளியர் ஆகுது. ம். கிளியர் ஆன உடனே மறுபடியும் விடலைங்க. தொடர்ந்து அத 3 மருந்தையுமே தொடர்ந்து விட்டுட்டே தான் இருக்கிறோம். ஓகே. 1 நாள் டூ 1 நாள், 1 நாள் டூ 1 நாள் நம்ம விட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். விடும்போது என்ன ஆகுதுன்னா, 34வது நாளு 50 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அட்வான்ஸ் ஓகே. வெயிட்க்கு வந்துருச்சு. ஓகே. முப்பத்தி முப்பத்தி அதாவது நார்மல் வெயிட்ட விட 50 கிராம் கூட 50 கிராம் கூட வந்துருச்சு. வந்துருச்சுங்க. எத்தனாவது நாள்லங்க? 34. 34ல 4. ஓகே. 34ல வந்து 50 கிராம் எக்ஸ்ட்ரா வருதுங்க. ஓகே. எக்ஸ்ட்ரா வந்த உடனே அந்த டைம்ல வந்து கரெக்ட்டா எனக்கு ஷட்டவுன் டைமா போச்சுங்க. ம்ஹ்ம். அந்த ஷட்டவுன் டைம் ஆன உடனே என்ன ஆச்சு, அன்னைக்கு வந்து கோழி கொடுக்க வந்து முடியல. ஃபீடு ஃபீடு எடுக்கல. அதான், அதான். ம். அது என்னன்னா, அந்த டைம்ல வந்து ஹீட் டைமாவும் போச்சு. ம். ஆ ஃபீடு வந்து அதிகம் எடுக்காம நின்றுச்சுங்க அன்னைக்கு ஒரு பொழுது. ம். அந்த ஒரு பொழுது விட்ட உடனே என்னாச்சு, அந்த 50 கிராம் ஏறுன ஃபீடு குறைஞ்சது. அதே ம். ஈக்குவல் ஆகிச்சு. அதே மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் 3 நாளு தொடர்ந்து இந்த மருந்து ஆ விடும்போது என்ன ஆச்சு, அப்படியே 100 கிராம், 100 கிராம், 100 கிராமா ஏற ஆரம்பிச்சுது. எப்பயுமே என் பண்ணையில வந்து 80 கிராம் தான் சார் ஏறும். ம். அந்த வெயில் டைம்ல வந்து 80 கிராம் வெயிட் ஏறது வந்து 100 கிராம், 100 கிராமா கடைசி நேரத்துல எனக்கு டக்கு டக்குன்னு ஏறுனுச்சுங்க. ஒரு நாளைக்கு 100 கிராம் வெயிட் 100 போடுறீங்க. கிராம், 120 கிராம் அப்படி ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க. கூட ஏற ஆரம்பிச்சிருச்சு. எப்பயுமே இந்த வெயில் டைம்ல 80 கிராம் தான் சார் ஏறும். அதான், அதான். நம்மகிட்ட 2 விதமா பண்ணை இருக்குங்க. நான் 2 பண்ணையிலயுமே ஒரே மாரி தான் மெயின்டனன்ஸ் பண்றோம். ஒரே ஆளுங்க தான் நாங்க மெயின்டனன்ஸ் பண்றோம். ஓகே. அதுல வந்து 80, 50 கிராம் தான் ஏறுனுச்சு. கிளைமேட்லாம் ஒரு டிஃபரெண்ட் இல்லைங்க. இதுல வந்து 100 கிராம், 120 கிராம் அந்த ம். ரேஞ்சுக்கு ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க சார். ஏற ஆரம்பிச்ச உடனே 38லயே நம்மளோடத வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கோழிய. எத்தனாவது நாள்ல எடுப்பீங்க நார்மலா? நார்மலா வந்து பாத்தீங்கன்னா, போன பேட்ச் வந்து என்னது பாத்தீங்கன்னா 42 நாள் பண்ணிட்டாங்கங்க. ஓ! இப்ப இதுல வெயிட் வந்து இல்லன்ட்டு. ஓ! இப்ப இது வந்து 38 நாள்ல ஆமாங்க. எடுத்தது. 38 நாள்ல எடுத்தாங்க. 38 நாள்ல எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, 2,250 வந்துச்சுங்க எனக்கு. ம். வெயிட் வந்து நார்மல் வெயிட் வந்து 2,250 வந்துச்சுங்க. அதுவே மறுபடி 2 பிட்டா 3 பிட்டா எடுத்தாங்க சார். 40வது நாள் என்னது எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, 2,380 வந்துருச்சுங்க ம்ஹ்ம். வெயிட். ஓகே. அப்ப ஆவரேஜ் கணக்கு எனக்கு போடும்போது என்ன ஆயி போச்சு, 2,300க்கு ஆவரேஜ் ஆவரேஜ் பண்ணிட்டாங்க. வந்துருச்சு.
இதுல என்னன்னா எனக்கு அன்சைஸ் கோழி நெறைய வந்துச்சுங்க சார். இந்த தடவ சிக்ஸ்லயே எனக்கு அன்சைஸ் நெறைய வந்துச்சு. ஓஹோ! ஆமாங்க. சிக்ஸ்ல வந்து அன்சைஸ் அதிகம். 2வது இந்த கம்ப்ளைண்ட் கோழி கம்ப்ளைண்ட் அதிகம். அதிகம். இது எல்லாமே அதிகமா இவ்வளவும் ரெட்யூஸ் பண்ணி நான் எந்த மருந்துமே குடுக்கலைங்க சார். நம்ம மருந்து மட்டும் தான் குடுத்தேன். ஓகே. வேற எக்ஸ்ட்ரா மருந்து இந்த வெளிய அது பேர் சொல்ல வேண்டாம். அந்த மருந்தெல்லாம் நம்ம நெறைய வாங்கி வாங்கி விட்டு விட்டு அந்த இந்த ரிசல்ட் எடுக்க முடியாதுங்க. ஆனா இந்த தடவ வந்து கோழி வந்தும், அது இல்லாம அன்சைஸ் வந்தும், இந்த ரிசல்ட் வந்ததே எனக்கு எவ்வளவோ பரவாயில்லைங்க. ஓ! அது ஆக்சுவலி எல்லாமே வந்து ஆவரேஜ் வந்துருச்சு. ஆவரேஜா ஆவரேஜ் வந்து ரேஞ்ச். பார்த்தீங்கன்னா, 2,320 அந்த ரேஞ்ச் வந்துச்சுங்க சார். அந்த ஆவரேஜ் எனக்கு 30, 40 நாள் பிடிக்கும் போதுங்க. பிடிச்சு முடிச்ச உடனே 2,320 வந்துச்சுங்க சார். சின்ன கோழி, பெரிய கோழி. சின்ன கோழின்னு அடிச்சு போட நெனச்ச கோழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 1,950 வந்துச்சுங்க சார். ம். அடிச்சு போடணும்னு நெனச்ச கோழி 1,950 1950. வந்துச்சுங்க சார். ஆனா ஆவரேஜ் பண்ணி எல்லாமே எடுத்துட்டாங்க. ஓகே. லாஸ்ட்டா அந்த கோழி மட்டும் தனி பிட்ல நாங்க போட்டோம். ம். அதுதான் 40ஆவது நாள் எடுத்தாங்க. ம். வெயிட் கோழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 2,380 அந்த ரேஞ்சுல எடுத்துட்டாங்க. ஓகே. அந்த 40வது நாள் பிடிச்ச கோழியில தான் வெயிட் கம்மியா எடுத்தது. 2,100 வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்கன்னு சொல்லி அத ஒதுக்கி வச்சிருந்தாங்க. 2 நாள் ஓகே. கழிச்சு எடுத்துக்கலாம்ன்னு சொல்லிட்டு, அந்த சின்ன கோழி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஓகே. அந்த லாஸ்ட்ல எடுத்தாங்க. ஆனா, அ 6ல இருந்து நார்மலா எல்லாம் கரெக்ட்டா அக்யூரேட்டா எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாம வந்துச்சுன்னா, பெஸ்ட் ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு அதிகங்க. வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு அதிகமா இருக்குங்க சார். ஓகே. நீங்க நெக்ஸ்ட் வந்து டே 1ல இருந்து நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, டே அந் 1ல இருந்து யூஸ் பண்ணியிருந்தா கேரண்டியா அந்த கோழி ரிசல்ட் கம்ப்ளைண்ட் கூட வந்திருக்காதுன்னு வந்திருக்காது. நெனைக்கிறேங்க. வெயிட் வந்து நீங்க நெனச்ச ஈல்ட விட எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க. கூட எடுத்திருக்கலாம். கண்டிப்பா வந்திருக்குங்க. ஓகே. கண்டிப்பா வந்திருக்கு சார். நான் வந்து 17 ஏஜ்ல இருந்து தான் சார் நம்ம குடுத்தோம். குடுத்தது. ஆனா ஸ்டார்ட்டிங் 3வது ஏஜ்ல இருந்தோ நம்ம குடுத்திருந்தோம்னாவே இதனோட ரிசல்ட் டாப்ல வந்திருக்குமோன்னு வந்திருக்கும். ஆமா எனக்கு இது. சரிதான். நெக்ஸ்ட் பேட்ச்ல வந்து நான் வந்து இந்த ட்ரை பண்ணி பார்த்துடலான்ட்டு முடிவுல தான் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே குடுங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே குடுத்து பார்த்தேனுங்க சார். மத்தபடிலாம் இந்த ரத்த கழிச்சலு, இந்த பிரச்சனை எல்லாமே நின்றுச்சுங்க சார். சளி ஆனா மெயினான விஷயம் இந்த வெயில் டைம்ல எனக்கு சளி பிடிக்குங்க. ஆனா இந்த தடவ சளி சளி பிடிக்கல. வரல. சளி பிடிக்கலீங்க. வராது. அதான். மெயினான விஷயம் சளி பிடிச்சுச்சுன்னா ஃபீடே எடுக்காதுங்க சார். எடுக்காது. ஃபீட் எடுக்காம தான் எஃப்சிஆரும் போயிருங்க. ம். ஃபீடு எடுக்கறதில்ல. அந்த நாள் அதிகமாகும்போது, அந்த நாளுக்கான வெயிட் வரலன்னு சொல்லிட்டு தான் எஃப்சிஆர் ட்ராப் ஆயிட்டே இருந்துச்சு. இப்ப அது இல்லாமங்க சார், 5 மூட்டை சோளம் போட்டு அவங்க வந்து எடுத்த ஈல்டும், என்னோட ஈல்டும் ஒண்ணு தாங்க சார். ஒண்ணுதான். இப்ப அன்னைக்கு 5 மூட்டை சோளம் எடுத்தா, இன்னைக்கு 10,000 10,000 வந்துருங்க. அந்த 10,000க்கு இதுல நம்ம செலவு பண்ணது வந்து பாத்தீங்கன்னா, 4,000 சில்ற தான் செலவு பண்ணோம். அதான் நமக்கு இதுலயே லாபம் வந்துருக்குங்க. வந்துருச்சு. அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ரூ. 5,000 லாபம். ஆமாங்க. ஒரு 5,000 லாபம் வந்துருதுங்க. இப்ப 5,000 லாபம் வந்துருது. 2வது என்னன்னா, நம்ம சோளத்த அத சுமந்துட்டு வந்து ஒரு இடத்துல அரைச்சு, மறுபடியும் அத கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா கொட்டுறதுக்குள்ள செலவு. எக்ஸ்ட்ரா செலவுங்க. செலவு. ஆட்டோ செலவுலேருந்து எல்லாமே இருக்குதுங்க. அது வந்து நம்ம இது பெட்டரா போச்சுங்க நமக்கு. ஓகே. மேக்ஸிமம் ஒரு ரூ. 6,000 ரூ. 7,000 செலவு மிச்சமாவே ஆன மாரி தான் இருக்குங்க. எத்தன 1000 கோழி குடுத்தீங்க இந்த இப்ப இதோட? இந்த தடவ குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 3,500 கோழி குடுத்துருக்குங்க சார். மொத்தம் எத்தனாயிரம் கோழி வளர்க்குறீங்க? அதாவது சார் ஆக்சுவலி என்னன்னா 4,000 கோழி விட வேண்டிய செட்டுங்க. இந்த தடவ 3,800 கோழி விட்டுருந்தாங்க. மார்ட்டாலிட்டி 17 நாளுக்குள்ளேயே மார்ட்டாலிட்டி எனக்கு 100, 110 போயிடுச்சுங்க. நம்ம ம். மருந்து ஏன் மார்ட்டாலிட்டி போச்சுன்னா, அன்சைஸு, வீக்ஸு ஆ இந்த கோலி கம்ப்ளைண்ட்ன்னு சொல்லி அடிச்சு போட்டதுல, மொத்தமா 120 போயிடுச்சுங்க. நான் இந்த மருந்து குடுக்கறதுக்கு முன்னாடி மட்டுமே 120. அதுக்கப்புறம் எனக்கு லாஸ்ட் வரைக்குமே எண்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, 85 தான் ம். மார்ட்டாலிட்டிங்க. அதான். மார்ட்டாலிட்டியும் கம்மியா இருக்குங்க சார். இந்த பிரச்சனை நமக்கு ஃபுல்லா ரெட்யூஸ் ஆயிருக்குது. ஆனா மெயினான விஷயம் எனக்கு ஃபீட் மோஷன் நின்னது தான் சார் இந்த பேட்ச் எனக்கு பெஸ்ட்டா இருக்குது. ஃபீட் மோஷன் என்னது? ஆமாங்க. சளி தொந்தரவு சளி இல்ல. தொந்தரவும் இல்லைங்க. இது 2 பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா கோலி வந்து எப்பயாவது ஒரு தடவ தான் நம்ம பண்ணையில வரும். ஆனா இந்த தடவ வந்துச்சு. வந்ததும் இந்த மருந்து குடுத்த உடனே கண்ட்ரோல் ஆனது பார்த்துட்டேங்க. ஸோ வீக்ஸ் கோழி வந்துமே அதுவுமே சரி பண்ணி குடுத்தாச்சு. ஆமாங்க. வீக்ஸ்ல வந்ததும் அது கிளியரா கிளியரா அதுக்கும் வெயிட் வந்துருச்சுங்க சார். ஆவரேஜ் வெயிட் வந்துருச்சு. ஆமாங்க. வீக்ஸும் 2 கிலோவுக்கு ஆவரேஜ் வந்துருச்சுங்க. வந்துருச்சு. கண்டிப்பா கொண்டு வந்துருச்சுங்க. பரவாயில்லைங்க. ஆனா இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணது எனக்கு பெட்டரா தெரியுதுங்க. பயோஃபிட், நெட் சர்க்குலர் வந்தது.